இந்த பக்கம் முழுக்க பசங்க, இந்த பக்கம் முழுக்க பொண்ணுங்க. அதுக்கு என்னங்கிறப்ப நீங்க இந்த பிளாட்டானிக் லவ், வெறும் லவ், ஸ்பெஷல் லவ், இப்ப நிறைய லேயர் இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்டி, சூப்பர் பெஸ்டி, பாய் பெஸ்டி, பெஸ்ட் பெஸ்டி, அதெல்லாம் வேண்டாம். வந்ததுல இருந்து லேகை வச்சிட்டு இருந்தா எவனா கேப்பா? நீங்க தினந்தோறும் அவங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்றதுல இருந்து தொடங்கி அவங்க நல்லது கெட்டதெல்லாம் பத்தி யோசிக்கிறது, நடிச்சாமத்துல தூங்கிட்டியான்னு கேட்கறது, எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? லவ் இல்ல ரைட்டா? அப்ப அந்த புள்ள இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவோம். இப்ப நீ ஒத்தாலா நிப்ப, இப்ப என்ன பண்ணுவ? அந்த டைம்ல வேற யாராவது கிடைச்சாங்கன்னா இதே வேலையாத்த அலையறாடா. சரி இல்ல சார் தூக்கி அடிச்சுறான் பாத்துக்க. சரி, இதுல எப்படி அவன் கெரியரை பாப்ப, உன் நல்லது கெட்டது பாப்ப, குடும்பத்தை பாப்ப, லாஜிக்கலா யோசிச்சு பாரு. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கான்டெம்பரரியில புதிய அவஸ்தைகள் நிறைய வந்திருக்கு. என்னவா இருக்கும்? அதே மாதிரி புதிய பரவசங்களும் வந்திருக்கு. ஆமாங்க. அதுல ஒரு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸை பேம்பர் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை பெண்கள் ரசிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதை பெண்களும் ரசிக்கத்தான் செய்யறாங்க. நீ பார்த்த இந்த அதிக அக்கறை காட்டும் பாய்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கக்கூடிய பசங்க கொஞ்சம் எரிச்சல் படுத்துகிறார்கள், எனக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்றாங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஒரு பேரே இருக்கு, சிம்ப் அப்படின்னு சொல்றாங்க. என்னமா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. பசங்கிட்ட இருந்து போமா, லேடிஸ் தான் சார். இதாண்டா இதுக்கு தாண்டா சிம்புங்கிறாங்க. லேடிஸ் முதல்ல லேடிஸ். ஓ லேடிஸ் அவங்க பேசட்டும், அப்புறமா நாங்க பேசுறோம். என்ன மரியாதையா? அந்த பொண்ணை இதெல்லாம் நான் செய்ய விட மாட்டேங்க. நான் தான் ப்ரொடெக்டிவா அப்ப பாத்துப்பேன், அவளை செய்ய விட மாட்டேன். வீடு கூட்டலையா? வீடு இந்த வந்துட்டேன். அந்த கக்கூஸ்லாம் கழுவி வச்சிட்டியா? அவங்கள வந்து தனியா விடுறது வந்து சேஃப் கிடையாது தானே. ஸோ அதனால என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட போயிட்டு. நான் எங்க போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? எனக்கு வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட சொல்லிட்டு போகும்போது கூட அவங்களுக்கு தெரியாம நான் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? அடிச்சு பல்லலாம் கட்டி. அவங்க நீ வராதன்னு சொன்னா கூட நீங்க ஃபாலோ வெக்கமே இல்லாம போவோம் சார். நீ வெக்கப்பட மாட்டே, எங்களால பார்த்து சகிக்க முடியாது. இப்போ நீங்க வீட்டுக்கு போகணும் அந்த டைமிங்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி இந்த பிளேஸ் போகலாம் அப்படி பிளான் பண்ணி பண்ணணும். இப்ப ஷெட்யூலிங்லாம் நீங்க பண்ணுவீங்க. ஷெட்யூலிங்லாம் நான் பார்த்துப்பேன். அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க வரோம். நீங்க நார்மலா எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? நான் வந்து 8:30. 8:30க்கு ஏர்லியா எந்திரிக்கிற பையன் நீங்க. ஆமா. இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? 4 மணிக்கு அலாரம் வச்சு அந்த பொண்ணு பத்திரமா போய் சேர்ந்துருச்சான்னு கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறேன். இல்லனே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க ஃபேமிலியோட அட்டாச் ஆயிருவோம். ஸோ அவங்க அப்பா அம்மா அவங்களோட அட்டாச் ஆகி ஸோ அவங்க வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குமார் நாய் வந்திருக்கான். அந்த குமார் நாய்க்கு என்ன மரியாதை கேக்குறீங்க? அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்னா ஏதோ ஒரு லஞ்ச் பண்றோம்னா அவங்கள எதுவும் பண்ண விடாம நாமளே காஃபி போட்டு கொடுக்குறது. காபி தண்ணி போடட்டுமா, டீ தண்ணி போடட்டுமா? சோ நம்ம அந்த வீட்ல ஒரு புள்ள மாதிரி, வீட்டில் உள்ள பிள்ளை மாதிரி அவங்க பாக்குறாங்க. 1975ல இருந்து ஒரு உருவம் இந்த வீட்லயே உட்கார்ந்து தின்னு சொத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டு புள்ள ஒண்ணும் செய்யலையே. அவங்கள எதுக்கு பண்ண விட்டுட்டு நம்ம தான் இருக்கோம்ல, நம்ம ஸோ அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம்ன்ற மாதிரி. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கு, பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்துருக்காரு. என்ன தப்பு? பொம்பளை சீட்டோ ஆம்பளை சீட்டோ யார் உட்கார்ந்தாலும் சீட்டு ஒண்ணு சொல்லாரு. பசங்களுக்கு வந்து இன்னொரு பசங்களோட மைண்ட் செட் வந்து தெரியும் சார். உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல சித்தப்பா. அதான பெரிய பிரச்சனையே. வண்டியில் வந்துட்டு பெட்ரோல் போடுறதுக்கு நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட அவங்களை அனுப்பிச்சதே இல்லை சார். நான் தான் போயிட்டு ஃபில் பண்ணிட்டு வருவேன். உங்களுக்கும் சேர்த்து தான் பெட்ரோல் போட்டிருக்கேன். கிராஸ் பண்ணும்போது கையை பிடிச்சி கிராஸ் பண்றது. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? பிசிக்கலா ஏதாவது டாஸ்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருப்பேன் சார். உண்மை சம்பவம் அது என்னோட ஆஃபீஸில் நடந்தது. அவன் என்ன சொல்றான் கேப்போ. உங்களுக்கு வந்து கோல்ட் அண்ட் காஃப் இருந்தது. ஸோ அந்த தயிர் சாதத்தை நான் சாப்பிட்டேன், என்னோட சாம்பார் சாதம் அவங்களுக்கு. இப்ப அந்த பொண்ணுக்கு கோல்டு காஃப் இருக்குன்னு அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும்ல? எங்களுக்கும் தெரியும். அவங்க நார்த் இந்தியன் சார். உங்களை பார்த்தா நார்த் இந்தியன் மாதிரி இருக்கே. ஆமாங்க, சவுக்கர் பே. நார்த் இந்தியன்ஸ்க்கு சளி பிடிச்சா தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஷோல. எனக்குன்னே வருவீங்களாடா? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு வேலை செய்யறது நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். உன் பேஸ் கட்டுக்கு எந்த வேலை செட் ஆகுதோ அந்த வேலையை செய். இருக்கிறதுலேயே சோம்பேறி ஆகுதான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? எனக்கு அந்த பொண்ணை பத்தி கூட பெருசா கவலை இல்லடா, உன்னை பத்தி தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பைத்தியமாயவன். நீங்க தவிர எல்லா பசங்களும் தப்பா? என்ன இருந்தாலும் அவ அப்படி கேட்டு கூடாது. ஒரு பயம் தான் சார். உங்க பயத்துல தீய வைக்க எப்ப பாரு பயம் பயம். கடுப்பேத்துறார் மயிலாட். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க ஒரு தத்தி மாடு மாதிரி நீங்க சொல்றீங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும் எங்களால? முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். கண்ட்ரோல் பண்றதுக்கும் கேர் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம். நீ அப்படி வரியா? கேர் வந்து நம்ம ஒரு அக்கறையில சொல்றது, கேரிங் வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்துற மாதிரி தான் சார் கிட்டத்தட்ட. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவங்க வெளியே போறது அவங்க இஷ்டம் தான் சார். என்கிட்ட கேட்டுட்டா போறாங்க. அதையும் மீறி போறேன்னு வை, நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவோம். கேட்கணும் மர்க்கா சொல்லு. கேட்கணும். கேட்டாலே ஒரு கேள்வி. அப்பா அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு பெர்மிஷன் வாங்கணும். உங்ககிட்டயும் பெர்மிஷன் வாங்கணுமா? இது என்ன சார் அநியாயமா இருக்கு? சீரியஸா தாங்க முடியல. பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது. பெண்ணையே நம்ம என்ன சொல்றோம், கம்பீரமா இரு. நானும் சிங்கம்தான்.
ஆண் வந்து ரொம்பவும் தன்னை தாழ்த்தி இறங்கி ஏன் இந்த மாதிரி ஒரு டோனுக்கு வந்துட்டீங்க, கம்பீரத்துல இருந்து ஏன் கீழே விழுந்துட்டீங்கன்னு கேக்குறேன். இப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன். இறுக்கமா இருந்தப்போ ஏய் போகாத அப்படின்னு ஒரு டோன்ல சொன்னாங்க. இப்போ சில்லா இருக்கும்போது போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லூசர் டோன்ல சொல்றாங்க. விஷயம் அதேதாங்கிறீங்களா?